நாட்டின் 54வது பிராந்தியத்தில் ஓய்வு பெற்ற மூதாட்டி ஒருவர் இணையதள முதலீட்டு மோசடியில் சிக்கி தனது சேமிப்பு தொகையான 25,000 யூரோக்களை இழந்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோவால் இவர் ஏமாற்றப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு கோடை காலத்தில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் தொழிலதிபர் பெர்னார்ட் அர்னால்ட் ஆகியோர் அதிக லாபம் தரும் முதலீட்டு தளம் குறித்து பேசுவது போன்ற விளம்பர வீடியோ ஒன்றை அவர் பார்த்துள்ளார். ஆனால் அது AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் போலி வீடியோ ஆகும். இதை உண்மை என்று நம்பிய மூதாட்டி ஆன்லைனில் பதிவு செய்தவுடன் போலி நிதி ஆலோசகர் ஒருவர் அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அவருடைய பேச்சை நம்பி முதற்கட்டமாக 5,000 யூரோக்களை அந்த பெண் முதலீடு செய்துள்ளார். ஆரம்பத்தில் கணினியில் சிறிய லாபம் வருவது போல போலியாக காட்டி மூதாட்டியின் நம்பிக்கையை மோசடி கும்பல் பெற்றுள்ளது. இதனால் உற்சாகமடைந்த அவர் அடுத்தடுத்த வாரங்களில் தனது மொத்த சேமிப்பான 25,000 யூரோக்களையும் அதில் முதலீடு செய்தார். சில வாரங்களுக்கு பிறகு அந்த இணையதளம் திடீரென முடக்கப்பட்டது. தொடர்பு கொண்ட நபர்களும் மாயமாகினர். இதனால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். தற்போது இதுபோன்ற ஆன்லைன் மோசடிகள் வாரத்திற்கு 3 முதல் 5 வரை பதிவாகுவதாக போலீசார் தெரிவித்தனர். எந்தவொரு வங்கி அதிகாரியும் தொலைபேசியில் ரகசிய எண்களையோ மென்பொருள்களையோ நிறுவவோ கேட்க மாட்டார்கள் என்பதால் ஆன்லைன் விளம்பரங்களில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.